வந்து சேருங்கன்னு நான் யாருகிட்டயுமே சொல்லி, இதற்கு முன்பு நான் சார்ந்திருந்த கட்சி அவங்களுக்கும் யாருக்கும் நான் போன் பண்ணல. தலைவரோ தொண்டரோ யாருக்கும் நான் சொல்றேன். நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்முடைய சொந்தங்கள் யாருக்குமே நான் சொல்ல. காரணம் என்னன்னாங்க, ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக நாம் அதை முன்னெடுக்கும் பொழுது தானாக நாம் எல்லோரும் இணைந்து எந்த ஈகோ இல்லாம பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர்கள் பெரிய நம்பிக்கையோடு நிறைய பேர் ஜூன் 5ஆம் தேதி நான் உங்களுக்கு ஒரு அறைகோல் விடுத்தேன். வீதி லீடர்ஸ் இயக்கத்துல நீங்க எல்லாம் சேரணும், ஒரு நல்ல ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குவோம், அதுல இருந்து அரசியல் கட்சியை உருவாக்குவோம். இன்னைக்கு 18 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க எல்லாம் சொந்தமா வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த இயக்கத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. அதனால் நான் எல்லோருக்கும் மனமாற என்னுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு அலைபேசி எடுத்து யாருக்கும் போன் பண்ணி இந்த இயக்கத்துல வந்து சேருங்கன்னு நான் யாருகிட்டயுமே சொல்லி, இதற்கு முன்பு நான் சார்ந்திருந்த கட்சி அவங்களுக்கும் யாருக்கும் நான் போன் பண்ணல. தலைவரோ தொண்டரோ யாருக்கும் நான் சொல்றேன். நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்முடைய சொந்தங்கள் யாருக்குமே நான் சொல்ல. காரணம் என்னன்னாங்க, ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக நாம் அதை முன்னெடுக்கும் பொழுது தானாக நாம் எல்லோரும் இணைந்து எந்த ஈகோ இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம, ஒரு கல்ட் இல்லாம எல்லோரும் அதை முன்னாடி எடுத்துட்டு போகும் பொழுது மட்டும்தான் அந்த இயக்கம் உண்மையான மக்கள் இயக்கமா மாறும். அதனாலதான் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து நானும் கிட்டத்தட்ட இத்தனை நாள் பேசாம இருந்த, பத்திரிகை நண்பர்களை சந்திக்கல, எங்கேயும் பேசல. அவர்களாக மக்களாக வந்து இணையும் பொழுது எல்லாம் வரட்டும். அதுவும் நம்முடைய நாட்டில் முதலாக ஒரு ஓடிபி பேஸ்ட் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது நாம ரெஜிஸ்டர் ஆகணும், மெம்பர் ஆகணும், நாம் இதில் இணையணும் அப்படின்னா கூட அது ஒரு ப்ராசஸ். வெப்சைட்டுக்கு போகணும், ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும், பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும், சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், நாம எல்லாம் ஒன்னா இணையணும். நிறைய பேர் கேட்டாங்கன்னா, இந்த மிஸ்டு கால் மெம்பர்ஷிப் நம்ம கொடுக்கலாமே, மிஸ்டு கால் மெம்பர்ஷிப்ல மக்கள் வருவாங்களே. நான் சொன்னது ஆமா, எல்லா சொந்தங்கள் நமக்கு வேணும், மிஸ்டு கால் மூலமாக இணையணும். ஆனா நாம இன்னைக்கு இயக்கமா இருக்கும் பொழுது மக்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளை பத்தியும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க இணையும் பொழுது அவங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் யாரு, அவங்களுடைய விருப்பம் என்ன, உள்ளாட்சி தேர்தல் எப்படி பாக்குறாங்க, அவங்க போட்டியிட விரும்புறாங்களா, இல்ல வாலண்டியரா ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா. அதனாலதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நம்முடைய வீதி லீடர்ஸ் இந்த இயக்கத்துல, மூவ்மெண்ட்ல ஆயிரக்கணக்கான நண்பர்கள் நான் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும், லட்சக்கணக்கான நண்பர்கள் நான் போட்டியிடல. நான் ஒரு சாதாரண ஒரு வாலண்டியரா இருந்து இந்த இயக்கத்தை முன்னாடி எடுத்துட்டு போய் அது அரசியல் கட்சியாக மாறும் பொழுதும் அங்கிருந்து மக்களுக்கு நல்ல அரசியலை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக சரியான பாதையில தான் நம்முடைய வீதி லீடர்ஸ் போயிட்டு இருக்கு. அற்புதமான மனிதர்கள் இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. இன்னைக்கு இந்த நேரத்துல நம்ம எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கோம். இன்னும் நிறைய நமக்கு சொந்தங்கள் வரப்போறாங்க, நம்மளை பார்க்க போறாங்க. இன்னும் நம்ம ஆக்டிவிட்டிஸ் பெருசா ஆரம்பிக்கல. வீதி லீடர்ஸ் ஒரு இயக்கமா ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம இந்த மூவ்மெண்ட், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், சேஞ்ச் மூவ்மெண்ட் ஆரம்பித்த பிறகு இதனுடைய ஆக்டிவிட்டி வேற தன்மைக்கு போகுது. அதையும் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஜூலை மாதத்துல இருந்து மக்கள் பார்க்க போறாங்க. ஆனால் பெரும் நம்பிக்கையோடு, ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு, பெரிய கனவுகளோடு, நிச்சயமாக இந்த இயக்கம் பொய்க்காது, பொய் சொல்லாது, நம்மை தவறான வழியிலே அழைத்து செல்லாது என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் நான் இங்க நிக்கிறேன்னாங்க, இது நான் வாழ்ந்த இடம், இங்கதான் நான் வாழ்ந்த இடம். இந்த இடத்துலதான் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையை கழிச்சேன். என்னோட தோட்டம், அப்பா அம்மா விவசாயம் பார்த்து நீ படிக்க வச்சு நீ வளர்த்தின இடம். இந்த இடத்துலதான் நான் எப்பவுமே தூங்குவேன். ஒரு தோட்டத்துக்கு ஒரு களம் இருக்கும், இதான் நம்முடைய களம். இந்த களத்துல பெரும்பாலுமே நம்மை பொறுத்தவரை புகையில, முக்கியமான பொருட்கள் என்ன விளைவிக்கிறோமோ அதை கொண்டு வந்து இந்த களத்துல போடுவோம். எல்லா தோட்டத்துக்குமே ஒரு களம் இருக்கும். இந்த காலத்துல களம் காணாம போயிட்டு இருக்கு, ஒரு பெரிய களம். அப்ப என்னை பொறுத்தவரை இந்த களம் தான் எனக்கு பெட்ரூம். தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சிருப்போம். நான் சொல்றது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாடெல்லாம் இங்க கட்டியிருப்போம். மாடுகள்லாம் இங்க இருக்கும், ஆடுகள் இங்க இருக்கும். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல ஆட்டுப்பட்டி இருக்கும். இந்த இடத்துல நான் வழக்கமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல தான் என்னுடைய கட்டில் எப்பொழுதுமே இருக்கும். சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளூருக்குள்ள, இப்ப நம்ம தோட்டத்துல இருக்கோம், கிராமத்துக்குள்ள நமக்கு ஒரு வீடு இருந்தாலும் கூட அதிகமா வசிப்பது தோட்டத்துல. ஹோம்ஒர்க் எல்லாம் உட்காந்து பண்ணுவேன், இங்கதான் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதுவேன். சைக்கிள் இங்கே தான் நிற்கும். ஏன்னா சைக்கிளில் 2-3 ஆண்டுகள் சைக்கிளில் போய் ஸ்கூலுக்கு பஸ் பிடிச்சி போவேன். சில காலம் ஹாஸ்டலில் இருந்தேன். அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணி 9:30 மணிக்கு இந்த கட்டில் போட்டு இந்த இடத்துல கைத்து கட்டல் போட்டு தூங்கும் பொழுது அதில் கிடைத்த ஒரு ஆனந்தம், அதில் கிடைச்ச ஒரு சந்தோஷம்,
ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணம். அதன் பிறகு ஹாஸ்டலுக்கெல்லாம் போன பிறகும் கூட லீவ் வரும்போதெல்லாம் இதான் நம்ம ஒரு ஆடு மாட்டு சத்தத்தோடு வாழ்ந்த இடம்.